அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். ஹோப் எல்லாருமே சேஃபாக இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதோட இன்றைக்கி அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் ஜூன் 2021 அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இன்றைக்கி அப்டேட்ஸ், ஏர்டெல்லுடைய சிஇஓவே அவங்களுடைய யூசர்ஸ்க்காக ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்துக்கலாம். சாம்சங் தரப்புலேருந்து அவங்களுடைய M சீரீஸில் M52 பற்றி தகவல் வெளியாக இருக்குது. அதோட டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். ரெட்மி நோட் 10 அல்ட்ரா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G லான்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட்லுக் ரிவீலாக இருக்குது. ஸோ இந்தியாவில் லான்ச் ஆகினதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 533ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட்டு, இந்தியாவில் RBI வந்து ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வேலட்ஸ் எல்லாருக்குமே. ஸோ டிஜிட்டல் வேலட்ஸ் எல்லாமே வந்து இன்டர் ஆப்பரபிளாக இனிமேல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ பேண்டமிக் ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே டிஜிட்டல் வேலட்ஸ், அதாவது பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே இதை தான் யூஸ் பண்ணி வந்து பேமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். 2 வருஷமாக இதில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்தியாவில். அதனால் இப்படி ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்டர் ஆப்பரபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தற்சமயம் வந்து நம்ம கூகுள் பே வச்சுருக்கோம் அப்படின்னா எதிராளுக்கு பே பண்ணும்போது வந்து கூகுள் பேயில் நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட கூகுள் பே இருக்கா, அவங்க நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு தான் பண்ணுவோம். ஸோ கூகுள் பே டு கூகுள் பே நம்ம பண்ணுவோம். ஆனால் இனிமேல் இன்டர் ஆப்பரபிள் அப்படின்னு இவங்க சொல்லும்போது வந்து நான் கூகுள் பே வச்சுருந்தாலும் சரி, பேடிஎம்க்கு பணம் அனுப்ப முடியும், மோபிவிக்கு பணம் அனுப்பலாம், ஃபோன்பேலேருந்து கூகுள் பேக்கு அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டிஜிட்டல் வேலட்ஸ் உள்ளே வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரூல் வந்து ஏப்ரல் 2022க்குள்ளே இவங்க கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ அதனால் வந்து கூகுள் பே யூசர்ஸாக இருந்தாலும் சரி, பேடிஎம் யூசர்ஸாக இருந்தாலும் சரி, எந்த வேலட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இன்னொரு வேலட்டுக்கு வந்து ஈஸியாக பணம் அனுப்புகிற மாதிரி வந்து இன்டர் ஆப்பரபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க RBI. அடுத்த அப்டேட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. இன்டர்நெட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லும் போதே வந்து ஹேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து பேரலாக நடந்துட்டு தான் இருக்குது. எவ்வளோதான் செக்யூரிட்டி, ப்ரைவசின்னு நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணாலும் என்ஹான்ஸ் பண்ணாலும் வந்து ஹேக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கத்துலேருந்து எல்லா செக்யூரிட்டியும் வந்து பிரேக் பண்ணி அவங்க ஹேக் பண்ண தான் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் இன்டர்நெட் வேர்ல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சேஃப் கிடையாது. 100% சேஃப்னு யாருமே சொல்ல முடியாது. நானே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து ஒரு செக்யூரிட்டி ரிசர்ச் டீம் என்ன ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 100% ஹேக் ஃப்ரீ கம்ப்யூட்டர் ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது யார் நினைச்சாலுமே அந்த கம்ப்யூட்டரை ஹேக் பண்ண முடியாத ஒரு விஷயமா வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க யூஸ் பண்ணுற அல்காரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்ஃபஸ் அல்காரதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மார்ஃபஸ் அல்காரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த மெத்தடில் வந்து அந்த கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுதோ அதை வந்து மார்ஃப் பண்ணுறது, அதாவது ஹைட் பண்ணி என்கிரிப்ட் பண்ணி வச்சுக்கோ. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி செட் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து யாருமே யார் டிசைன் பண்ணாங்களே அவங்களுக்கே புரியாது. அந்த அளவுக்கு வந்து என்கிரிப்ட் பண்ணி வந்து மார்ஃப் பண்ணி வச்சுக்கோ. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஹேக்கர்ஸால் இது ஹேக்கே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இதை லான்ச்சும் பண்ணுவாங்க. பார்க்கலாம் இது 100% ஹேக் ஃப்ரீயாக இருக்கான்னு. ஒருவேளை இந்த அல்காரதம் ஒர்க் ஆச்சுன்னா வந்து நிறைய டிவைசஸில் இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்டெல்லுடைய சிஇஓ நேற்று அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, வார்னிங் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏர்டெல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து சைபர் ஃப்ராட் வந்து ஃபேஸ் பண்ணுறதுனால இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சைபர் ஃப்ராட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேண்டமிக் டைமில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏர்டெல் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ் பண்ணுறதா தெரியுது. அதாவது ஏர்டெல் வழியாகவே வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண சொல்கிற மாதிரி ஏர்டெல் வந்து அவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் வழியாக நம்பர்ஸ் கேட்ட மாதிரி வந்து நிறைய ஹேக்கர்ஸ் வந்து இதை பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே வந்து கால் பண்ணி நம்பர் கேட்க மாட்டாங்க, எந்த தேர்ட் பார்ட்டி லிங்க்கையும் வந்து டவுன்லோட் பண்ண சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர்டெல் அப்படின்னு சொல்லி வந்தால் கூட வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இது ஹேக்கர்ஸ் வந்து உங்களுடைய டிவைஸை டேக் ஆன் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஒன்று. இது சைபர் ஃப்ராடுக்காக பண்ணுறது. ஏர்டெல் யார்கிட்டையுமே சப்ஸ்கிரைபராக இருந்தால் கூட உங்களுடைய நம்பர் நாங்கள் கேட்க மாட்டோம், தேர்ட் பார்ட்டி லிங்க்ஸ் நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு கிளியராக அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏர்டெல் யூசர்ஸாக இருந்தாலும் சரி, ஜியோ, வோடஃபோன் எந்த யூஸராக இருந்தாலும் சரி, உங்களுடைய நம்பர் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. எந்த அன்னெசரி தேர்ட் பார்ட்டி லிங்க்ஸையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணாதீங்க. பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியா ஆண்ட்ராய்டு வெர்ஷனுடைய ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்
ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கேமுடைய லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 10th இல்லைனா June 18th ரெண்டு வந்து ரூமர் டேட்டும் ரிவீல் ஆயிருக்கு. அதோட வந்து கிராஃப்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட லைட்டர் வெர்ஷன் பற்றி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. முதல்ல வந்து இந்த கேமுடைய ஒரு லைட்டர் வெர்ஷன் வரும், அது வந்து உங்களுக்கு ஃபோனில் வந்து கம்மி ஸ்பேஸ் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்சமயம் வந்து எந்த லைட்டர் வெர்ஷன்லையும் கிராஃப்டன் வந்து ஒர்க் பண்ணலை அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியா நீங்கள் விளையாடணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து மினிமம் 2 GB அது இருக்கணும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 5.1.1க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த கேம் சப்போர்ட் பண்ணும். டெக்னோ ஸ்பார்க் 7 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் May 25th அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இது குளோபலாக லான்ச் ஆனது தான், அதே ஸ்டோரேஜ் வேரியண்ட் அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு MediaTek Helio G80 இவங்க கொண்டு வராங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், HD+ டிஸ்பிளேவோட 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட 5000 mAh பேட்டரியோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 3 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. Redmi Note 8 உடைய ஒரு புது எடிஷன், இன்னும் சொல்லப்போனால் 2021 எடிஷனுடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் வந்து இன்றைக்கி ஷாமி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்த டீசரில் எப்படி இருந்ததோ இதுக்கு முன்னாடி Redmi Note 8 அதே அவுட்லுக்கோட தான் இருக்குது. பட் இதில் வந்து சில அப்கிரேட் பண்ணி உங்கள் லான்ச் பண்ண போகிறதா இந்த டீசர் மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா FCC, EEC இங்கெல்லாம் வந்து ரிவீல் ஆனதுனால இது குளோபல் லான்ச், அதாவது ரஷ்யாவில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருந்தது. தற்சமயம் வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்க டீசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடங்கள்லையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மறுபடியும் இங்கே ரீலான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஒரு ரீடிசைன், ஒரு சின்ன அப்கிரேடோட அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் எக்ஸாக்டாக லான்ச் டேட்டோ சரி எந்த ஊரில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணல. பார்க்கலாம் Redmi Note 8 உடைய நியூ எடிஷன் என்ன புதுசாக கொண்டு வராங்கன்னு. சாம்சங் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் S21 சீரீஸில் வந்து ஃபேன் எடிஷனில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Geekbenchல வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. Geekbench அப்படின்னு சொல்லும்போது ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து 381, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 1917. ஸோ இந்த ஸ்கோர்ஸ் பார்க்கும்போது இங்கே லிஸ்டிங் ஆயிருக்கிறது Snapdragon 888 வெர்ஷன் தான். ஸோ சாம்சங் Galaxy S21 ஃபேன் எடிஷன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக கூடிய விரைவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த Snapdragon 888 வந்து குளோபல் லான்ச்சாக இந்தியாவிலையும் இதே சிப்செட் கொண்டு வராங்களா நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ சாம்சங் தரப்புல இருந்து ஃபேன் எடிஷன் கூடிய விரைவில். கூகுளுடைய அடுத்த பிக்சல் சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Pixel 6 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரெண்டர்ஸ் ரொம்ப நாளாகவே வந்து இன்டர்நெட்டில் சர்ஃப் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதோட ரியர் சைட் கேமரா மாடியூல் எல்லாமே வந்து ரொம்பவே கிளியராக வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ கூகுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்லுக்காக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து ஒரு டபுள் தமாக்கா ஆஃபர் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா இதோட ப்ரெடசஸர்லேருந்து நிறைய விஷயங்கள் இந்த வாட்டி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அவுட்லுக்கில் வந்து உங்களுக்கு ஆரஞ்ச் ஸ்ட்ரிப், ஒரு பிரைட்டர் ஃபினிஷ் இருக்குது. பெசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின்னாக இருக்குது. AMOLED பேனல், ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், பொதுவாக டூவல் கேமரா கொடுப்பாங்க. இந்த வாட்டி ட்ரிபிள் கேமராவில் லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ ஓவராலாக வந்து ஒரு நியூ ரெஃப்ரெஷ் டிசைனோட கூகுளுடைய Pixel 6 சீரீஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட கூகுள் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் ஸ்டோர் வந்து யூஎஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃப்லைன் ஸ்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூகுளுடைய எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக கூகுள் ப்ராடக்ட்ஸ் இது வரைக்கும் ஆன்லைனில் மட்டும்தான் இருந்தது. இனிமேல் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸும் இவங்க கொண்டு வர போகிறதா தெரியுது. ஃபஸ்ட்டு யூஎஸில், அதுக்கப்புறம் குளோபலாக நிறைய இடங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஜியோ அவங்களுடைய ஜியோ ஃபோன் யூசர்ஸ்க்காக ஒரு புது அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுற வகையில் அதே சமயத்தில் பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டுடைய ஃபைல் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36.39 MB. ஸோ நீங்கள் ஒருவேளை ஜியோ ஃபோன் யூஸராக இருந்தால் இந்த அப்டேட் உங்களுக்கு வந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். Asus உடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் Asus 8G இந்த பேரில் தான் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறத ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நெக்ஸ்ட் மந்த் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்தியாவில் வந்து இதுக்கான லேண்டிங் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அங்கே ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை Asusக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுக்குன்னா நெக்ஸ்ட் மந்த்குள்ளே இது இந்தியாவில் லான்ச் ஆகிடும். OnePlus பிராண்டும் பேண்டமிக்னால வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து வாரண்ட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய பிராண்ட்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ OnePlus அவங்க தரப்புலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாரண்ட்டி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து OnePlus உடைய எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் ஏப்ரல் அண்ட் மேல வந்து உங்களுக்கு ஒருவேளை வாரண்ட்டி எக்ஸ்பயர் ஆகுதுன்னா உங்களுக்கு June 30th வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். ஸோ 1 month எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் OnePlus யூஸராக இருந்தால் இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
சாம்சங் உடைய இன்னொரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து வைஃபை சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே லிஸ்டிங் ஆன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் அவுட்லுக் எல்லாமே பார்க்கும்போது M42 5G தான் இவங்க ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. இங்கே பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F42 5G அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ்காக வந்து M42 வந்து இவங்க ரீபிராண்ட் பண்ணி F42 அப்படின்னு சொல்லி ஃப்ளிப்கார்ட்காக இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு? அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டுக்காக தனித்தனியாக இவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொண்டு வரது தவிர கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதே சமயத்தில் சாம்சங் வந்து வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று ரீபிராண்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. ரீசெண்டாக அதாவது நேற்று நம்ம பார்த்தோம் சாம்சங் கேலக்ஸி F52 5G சைனாவில் லான்ச் ஆச்சு. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் வந்து M52 5G இந்த பேரில் இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ வந்து ஆல்ரெடி லான்ச் ஆன M51 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அதுக்கு சக்ஸஸர் அப்படின்னு சொல்லும்போது இதுவும் 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இவங்க கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் 5G ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்டிராகன் 750G ஃபுல் HD ப்ளஸோட இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி IPS LCD பேனலாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேபி இந்தியாவில் வரும்போது அதுவும் AMOLEDல இவங்க கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க? சாம்சங்குடைய M52 5G கூடிய விரைவில் இதோட இந்தியா லான்ச் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ரெட்மியுடைய நோட் 10ல் வந்து 5G வேரியன்ஸ் வந்து சைனாவில் May 26 அன்னைக்கு லான்ச் பண்ணுறதை ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G வேரியன்ட் மாதிரியே தான் இருக்குது கேமரா மாடல். பட் பேக் பேனல் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3D டெக்ஸ்சரோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வித்தியாசமான அவுட்லுக்கோட தான் இவங்க சைனாவில் லான்ச் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட்லுக் இமேஜஸ் வந்து இப்போ ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும்போது இந்த அவுட்லுக்கோட தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். 100% ஹேக் ப்ரூஃப் கம்ப்யூட்டர் ரெடி பண்ண என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே டைம் ஸ்டாம்ப் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் வேர் ஓஎஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து தீபக் ராஜா. கங்க்ராச்சுலேஷன் தீபக். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.